உலகெங்கும் உள்ள இறைவாணியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலாபலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் த மோஸ்ட் பவர்ஃபுல். வருவேன், அடிப்பேன், போயிடுவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நாளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இயங்க போகுது, கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போகிறாங்க, இது அப்படியே கொஞ்சம் ஒரு பகுதி கன்னியிலையும் ஒரு பகுதி துலாமலையும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இல்லையா? ஸோ எப்படி இருக்க போது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே சூரியன் அப்படியே முதல் ஒரு 18 நாட்கள் கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஓகே, இப்போ முதல்ல கண்ணில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நட்சத்திர நாதன் 2ஆம் இடத்தில் அமர்தல். வாவ், எக்ஸ்ட்ராடினரி. எப்பயுமே நான் சொன்னேன், ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் 2ஆம் இடத்தில் அமர்தல் அப்படின்றதே ஒரு கொடுப்பனை தான், சூப்பரான விஷயம் தான். அது ஒன்றும் பெருசாக நம்ம கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் அமர்தல் அதோட சிறப்பு. ஸோ நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் சேர்ந்து அமர்தல் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டைம் பீரியட். ஸோ இந்த தடவை கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜ யோகமான வாழ்வியல் காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் அவ்வளோ நல்ல டைம் பீரியடுங்க. 10 குருவுடைய அமைவு 18ஆம் தேதிக்கு மேலே குரு அதிச்சார பயிற்சியாக வந்து கடகத்தை நோக்கி இயங்கி தன்னுடைய 3 பார்வையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மை எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தா கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கலா ரசிகனாக இருக்க போற நீ அப்படின்ற மாதிரி இருக்கு. யாரெல்லாம் கேமரா ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் தொழில்நுட்ப கலைஞராக இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் கம்யூனிகேஷன் இருக்கீங்களோ, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, அழகு கலை நிபுணராக இருக்கீங்களோ, யாரெல்லாம் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேற்கொள்கிறீர்களோ, அது ஜோதிடமாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், 63 கலையில் ஏதோ ஒரு கலையில் நான் இருக்கேன்ற மாதிரி வரக்கூடிய அத்தனை 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 சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் மகச்சரியான ராஜயோகம் காத்திருக்கிறது. சூப்பராக இருக்க போறங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு அமைப்பு என்பது முதல்ல ஒரு 18 தேதிகளுக்குள் அப்படியே அல்டிமேட்டாக இருக்க போகுது. ஏன்னா சூரியன் அங்கே இருக்க போகிறாரு. நட்சத்திர நாதன் 2ஆம் இடத்தில், ராசிநாதன் 2ஆம் இடத்தில். 2ஆம் இடமே என்ன நான் சொன்ன மாதிரி வருமானத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய தனஸ்தானம் இல்லையா? அப்போ நட்சத்திரநாதன் ராசிநாதன் இடத்துல இருந்தால் காசு வராமல் எப்படி? காசு, பணம், துட்டு, மணின்னு வரப்போகுது. ஒரு பெரிய லெவலில் ஆரம்பிக்கும் போதே சூப்பராக இருக்கு. ஏன்னா 2ஆம் தேதியே வந்து மாறிடுவார். யார்? ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து யாரெல்லாம் வந்து சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கன்னிராசியில் இருக்கிறீர்களோ மிகச்சரியான பண வரவிற்கான ஒரு மாத தொடக்கமாக இந்த மாதம் கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்குங்க, பெருசாலாம் யோசிக்கலாம் வேணாம், ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா நீங்கள் துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கொஞ்சம் செவ்வாய் நட்சத்திரநாதன் தனக்குள்ளே இருக்கிறது என்பது கொஞ்சம் ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி தன்மை, ஸ்பீடாக இருக்கிறது, ஒரு போட்டி மனப்பான்மை. அது எப்படி சொல்கிறது, ஒரு நெகட்டிவாக இல்லை. இப்போ சும்மா நீ நல்லா சம்பரப்பேன், நான் நல்லா சம்பரப்பேன், நீ நல்லா பண்ணுவேன், நான் நல்லா பண்ணுவேன், நீ நல்லா உன் பிள்ளை பிடிக்கும், நான் நல்லா பிள்ளை பிடிக்க வைப்பேன். இந்த மாதிரியான ஒரு போட்டி மனப்பான்மை, அது வீடாக இருந்தாலும் சரி, வெளில இருந்தாலும் சரி. ஏன்னா செவ்வாயினாலே போட்டிக்காரகன் தான் இல்லையா? போட்டிக்காரகனே செவ்வாய் தான்ற போது கொஞ்சம் போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு இயல்பு உள்ளுக்குள்ளே எட்டி பார்க்கும். அதனால நம்ம தான் ஜெயிக்கணும். ஏன்னா இது தேவைங்க. எப்பயுமே நான் என்னை நிலைப்படுத்திக் கொள்ளுதல் என்பது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இல்லை. அப்போ தான் வந்து நம்ம வளர முடியும். அதனால பொறாமப்படுறதாங்க தப்பு. போட்டி போடுறதுலாம் நம்மளை வலுப்பேற்றும். அப்போ தான் நம்ம யாருன்னு அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த தடவை சித்திரை நட்சத்திரக்காரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்குது. ஏன்னா நட்சத்திரநாதனும் அங்கே இருக்க போறாரு, ராசிநாதனும் அங்கே இருக்காருன்ற போது உயிரும் உடலும் ஆத்மமும் ஒன்றா சேர்ந்து இயங்க பார்த்தீங்கன்னா சூரியன் அங்கே வரப்போறாரு 18ஆம் தேதிக்கு அப்புறம். வாவ், ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். கிட்டத்தட்ட 3 கிரகங்களுடைய ஆளுமையில் இயங்கக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் தான் பாவம், அப்படிதான் சொல்லணும். வலிமை அதிகரிக்கக்கூடிய காலம், மனோதிடம், ஒரு கூர்மையான சிந்தனை, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு. ஏன்டா சித்திரை நட்சத்திரத்தில் போகிறதும் நிறைய பேர்லாம் வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்வியல் அப்படி, நம்ம அதை பற்றி அப்புறமா பேசுவோம். ஆனால் இந்த தடவை ஒரு மாதிரி அதிரடியான முடிவுகள் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அந்த எடுக்கக்கூடிய அதிரடியான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையை செழுமையாக்க போதா இல்லை கொஞ்சம் வேற மாதிரி மாற்ற போதா என்பது உங்களுடைய நேட்டர் ஹாரோஸ்கோப் தான் தீர்மானம் செய்யும். ஆனால் செவ்வாய் அதை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, சூரியனுடைய ஆளுமைக்குள் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, சூரியன் நீச்சமானாலுமே அது கொஞ்சம் சுவாதிக்கு போகணும். இருந்தாலுமே அந்த டயத்தில் முதல் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேணாம். சூரியன் உங்களுடைய நட்சத்திர சஞ்சாரம் பண்ணும்போது தலைமைத்துவம், தான் என்ற ஒரு கர்வம், தான் என்ற ஒரு விஷயம், நான் எல்லாத்துலேயும் முன்னாடி இருக்கணுன்றதுக்காண்டி சில விஷயங்களை மேற்கொள்ளுதல், என்ன சூப்பர்னு சொல்ல வைக்கணுன்றதுக்காண்டி சில விஷயங்களை வந்து செய்ய வைக்கிறது, திடீர்னு எங்கேயோ இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்ஸ் கூடி போகலாமான்ற மாதிரி தாட் ப்ராசஸ் வருது. நிறைய ஒரு மாதிரி உங்களை நிலைநிறுத்தி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. யார்? துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்கள். ஓகே, இந்த பக்கம் அப்படியே வந்தோன்னா கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயங்கரமான வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும்.
ஒரு மாதிரி ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் ஒரே இடத்துல அமர்ந்து 10க்கு 12ஆம் வீட்டு அதிபதியோடு அமரும் போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. 12ஆம் இடம்ன்றது எதுக்கு சும்மா சும்மா விரையும் அது அயன சயன போகுங்க. அது அப்படி எடுத்துக்கணும், நம்ம சந்தோஷமா எடுத்துக்கணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாப்பியாக இருக்க போறீங்க. உற்றார்களோட சந்தோஷமா இருக்க போறீங்க. நிறைய டிராவல் பண்ண போறீங்க. நிறைய கோவில் குளத்திற்கு போறீங்க. ஆன்மீக விஷயங்களால் இயங்க போகிறீர்கள். உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இருந்த அந்த அந்யோன்ய குறைபாடு நீங்கி ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போகிறது. ரொம்ப நல்லா இருக்குங்க டைம் பீரியடு. நீங்களா பார்த்து கெடுத்துக்காம உண்டாதான் தவிர சித்திரை சித்திரக்காரர்கள் டக்கு டக்குன்னு கோவம் மட்டும் வந்துடும். அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பதற்கு சூரியன் வேற உட்காந்து நான் உனக்கு கோவம் தான் படுத்துவேன்ற மாதிரி இருப்பார். அதை மட்டும் சரி செய்து கொண்டால் போதுமானது. கண்ணியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த பக்கம் துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டி மனப்பான்மை அதிகரிக்க போகுது. புகழுக்காக சில விஷயங்களை செஞ்சு அதன் மூலமாக உங்களை நிலைநிறுத்திக் கொள்ள போகிறீர்கள். கொஞ்சம் பண விரயம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான். ஷார்ப்பான கத்தி ஆளையும் வெட்டும் ஆப்பிளையும் வெட்டும். கிளியர்? இந்த தடவை நீங்கள் ஷார்ப்பான கத்தியாக இருக்க போகிறீங்க. நீங்கள் எதை வெட்ட போகிறீங்கன்றது உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் தான் தீர்மானம் செய்ய போகிறது. ஆனால் எந்த விஷயம் செய்தாலும் 1க்கு 2 தடவை தீர ஆலோசித்து உள்ளுக்குள்ள ரொம்ப நல்லவன் தருப்பான், அவரை கேட்டு பண்ணுங்க. ஓகே, அது மட்டும் பண்ணாலே போதுமானதாகத்தான் இருக்கும். அப்புறம் பேசிட்டோமே வார்த்தையை விட்டுட்டோமேன்றதுக்காண்டி சில விஷயங்களை நாமே செய்து குடிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் ஆட்படுத்தப்பட்டு விடுவோம். இந்த பக்கம் சூரியனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சனி, நம்ம மேலே இருக்கக்கூடிய சூரியன், இந்த காம்பினேஷன் ஒரு 18ஆம் தேதி வரைக்கும் கண்ணில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை ஒரு மாதிரி வேலை பழுவை அதிகரித்தாலும் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வருமானம் வரக்கூடிய தன்மையெல்லாம் கொடுத்து விடும். அதனால பெருசாக கண்ணில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரன் கவலைப்பட வேண்டாம். இது வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வை கிடைத்திட்டு இருந்தது, உங்களோட 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்க போகுது. அப்படின்ற போது உங்களுக்கு கிடைச்சா என்ன, வீட்டுக்கு கிடைச்சா என்ன? அதனால இந்த வீடு சுபிட்சமா இருக்க போகுது. 2ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நம்ம வீட்டில் உட்காந்துருக்கிற. ஸோ செம்மங்க நட்சத்திரநாதனே 2ஆம் வீட்டு அதிபதியாக இருக்காங்க. இந்த தடவை துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எனக்கு சொல்லும் போதே அப்படியே என் கண்ணெல்லாம் விரியுதா, நல்லா இருக்குங்க. என்ன வம்பு தும்புக்கு போகாதீங்க, வம்புக்கு கூப்பிடாதீங்க. என் செவ்வாய் சாதாரணமான ஆள் இல்லை. வா 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 உனக்கு எனக்கு ஜோடி வச்சுக்கலாமா ஜோடின்னு சொல்லி சொல்லி உசி பேத்தி கூட்டு போய் கிட்னியை திருடி விட்டுருவான். கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா பிளானட்டோட ஆக்டிவேஷன் அப்படி தான் இருக்குது. இது எப்பயுமே நம்ம சும்மா ஐயோ டென்ஷனாக இவர் உட்காண்டார், அவர் உட்காந்தாரு, இவர் இப்படி போய்டும், நீ அப்படி போய்டும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜாலியாக எடுத்துக்கோ. ஜாதகமே ஜாலியாக இருக்கிறதுக்கு தான். இதெல்லாம் வரப்போதா, இதெல்லாம் பண்ண போகிறேன், எங்கே பண்ணு பார்ப்போம். இடும்பைக்கு இடும்பை செய்வாருன்னு பாரு வள்ளுவர். அந்த மாதிரி துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குற டஃப் கொடுக்குற ஆளுங்க தான் சித்திரை நட்சத்திரக்காரங்க. சரியா? உங்களை பற்றி யாருக்கு தெரியாதோ எனக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த தடவை துன்பமெல்லாம் மறைந்து இன்பம் வரக்கூடிய காலகட்டமாகத்தான் கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. நீங்கள் கண்ணியில் இருந்தாலும் சரி, துலாமில் இருந்தாலும் சரி, படிக்க போகிற குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. கலை ஞானம் பெருக போகிறது. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக 5ஆம் இடத்திற்கு குருவனுடைய பார்வை. வாவ், சான்ஸே இல்லைங்க. கலை எல்லாமே 5ஆம் இடம் தாங்க. கலை அதிகரிக்க போகுது. குழந்தைங்க சூப்பராக ஜொலிக்க போகிறாங்க. நிறைய கிளாஸில் சேர்த்து விட போகிறீங்களோ இந்த தடவை சித்திரை நட்சத்திரக்கார குழந்தைங்க. அந்தோ பரிதாபம். விஜயதசமியை முன்னிட்டு நிறைய கிளாஸுக்கு போகிறது, பாட்டு கிளாஸுக்கு போகிறது, டான்ஸ் கிளாஸ் போகிறது, டென்னிஸ் கிளாஸ் போகிறது. தடவை கொஞ்சம் செவ்வாய் இன்னும் உடல் வலிமையை குறிக்கக்கூடியவர். நிறைய பேர் இந்த ஜிம்முக்கு போகிறது, ஷெடியூல் காக்காடுறது, இதெல்லாம் விளையாட்டோடு கலையோடு சம்மந்தப்பட்டு இந்த தடவை இயங்கக்கூடிய அமைப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு வர காத்திருக்கிறது. டீல். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு பயங்கரமாக இருக்குது. குடும்பத்திற்கான வருமானம் பெருக போகுது. நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் ஒரே இடத்துல அமர்ந்து ஆத்மகாரகனோடு அருள் பாவிக்கக்கூடிய இந்த தன்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, த பிளஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு இணக்கமான சூழலை கொடுக்க போகிறது. கொஞ்சம் பேசுகிற வார்த்தையில் மட்டும் ஈகோ இல்லாமல் எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசாமல் பார்த்துக்கோங்க. அதுவே பல பிரச்சனைலேருந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். நீங்கள் 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் மேல் சொன்ன அத்தனை பலாபலனும் உங்களுக்கு தான். நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு, இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு, எனக்கான விடிவு காலம் வராதான் ஏங்கின ஏக்கத்திற்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த குருவினுடைய டிரான்சிட். அதிச்சார குரு பயிற்சி அல்டிமேட்டாக இருக்குது. 10க்கு 2ஆம் வீட்டு அதிபதியோட ஒரு அமைப்பு, இந்த பக்கம் 12ஆம் வீட்டு அதிபதியோட ஒரு அமைப்பு. வா, வேற லெவலில் இருக்குங்க. 2-12 நடுவில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு எப்பயுமே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சுய முன்னேற்றத்திற்கான ஒரு வடிகாலுக்கான மாதமாக இந்த மாதம் முழுமையாக அமைய போகிறது. ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக போட்டி மனப்பான்மை வரும்போது தேவையான்னு பார்த்துட்டு போடுங்க. இல்லை தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது செலவு பண்ணி வம்பு தும்பலாம் மாட்டிக்காதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. இல்லையா திரும்ப ரீவைண்ட் பண்ணி பொறுமையாக கேளுங்க. ஓகே, தீபாவளி மாதமாக வேற இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்கங்க. ஓகே. 60 வயதை தாண்டிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம்.
அது முட்டி எலும்பா இருக்கலாம், இல்லை முதுகு எலும்பா இருக்கலாம். இது 2ம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா சூரியனுடைய பார்வை, சனி எல்லாமே காலை இண்டிகேட் பண்ணுன்ற மாரி பாத வலி, முட்டி வலி, முதுகு வலி இது 3ம் தான் வந்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மெயினான டார்கெட்டா இருக்கும். சில பேருக்கு சுகர் அதிகமாகி கொஞ்சம் கால் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பையும் உங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப் படி இருந்தால் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருந்துங்கள். ஆனால் மிகச்சிறந்த மருத்துவம் கிடைக்கப் போகிறது. ஸ்பீடாக ஒர்க் நடப்போகுது. இது வரைக்கும் ஸ்லோ மோஷனில் அப்படியே போயிட்டு இருந்ததுலாம் டக்குன்னு ஒரு அதிரடி சீன் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு இந்த மாதம் என்னப்பா கடந்துருச்சு அப்படின்ற மாதிரி இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு முடியறதுக்கூடிய அமைப்பு யாருக்கு தெரியுதோ இல்லையோ இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெரிய போகிறது. ஓகே, இப்படி இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் சந்திக்கலாம் என்று பதில் கண்டிப்பாக சொல்கிறேன். முடியும்னா பாருங்க, இல்லை என்றால் அட்லீஸ்ட் ஒரு இமேஜ் கிடைச்சா வாங்கி நமஸ்காரம் பண்ணுங்க. சோழவந்தானில் இருக்கக்கூடிய சித்திரராஜ வல்லப பெருமாள், குருவுக்கு ஒரு இது வரும்போதே தீர்த்தக்கூடிய ஒரு பெருமாள், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒருத்தர், ரொம்ப அழகாக இருப்பார். பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் சித்திரராஜ வல்லப பெருமாளை நமஸ்காரம் பண்ண 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 வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக மலர இந்த அக்டோபர் மாதம் இனிதே காத்திருக்கிறது. ஓகே, இந்த மாதம் நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறையா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வானவில் தெரியும். தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லணும். வானவில் தெரியுது, இல்லை ஃபுல் கலர்ஃபுல்லான ஒரு விஷயம், மல்டி கலர்ஸில் ஏதாவது ஒன்று தெரியுது, மல்டி கலர்ஸில் ஏதோ ஒன்று பண்ணுறதுல நீங்களே இந்த ஒரு ட்ரெஸ் வாங்கும்போது மல்டி கலரில் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது, மல்டி கலரில் ஏதாவது வளையல் போட்டுக்கிறது, மல்டி கலரில் ஏதோ ஒன்று இயங்குறது, இதெல்லாமே வந்து அப்படியே உங்களே ஆக்குபை பண்ண போகுது. மல்டி டாஸ்க் பண்ண போகிறீங்க. எதாலும் உங்களால் முடியும். அதுக்கு தான் இந்த மாதம் வந்திருக்குன்றத இந்த குறியின் மூலமாகத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டப் போகிறது. ஸோ மல்டி டாஸ்க் பண்ண போகிறீங்க, செம்மையாக வந்து ஜெயிக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சித்தமெல்லாம் சிவமயமாக மலரப் போகிறது, சிந்தனை எல்லாம் சிறக்கப் போகிறது, கல்லாப்பட்டி நிறைய போகுது. இந்த தடவை எந்தும் இல்லாமல் அளவுக்கு தனவரவு அதிகரிக்க போகிறது. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்க போகிறது. கலை சம்பந்தப்பட்டு பணிபுரியவர்களுக்கு அல்டிமேட்டான டைம் இனிதே மலர காத்திருக்கிறது. அக்டோபர் மாதம் உங்களுடைய அவஸ்தைகளுக்கான ஒரு விடிவுவாத மாதமாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. சூப்பராக இருக்குது. ஜாலியாக ஜில்கானா பண்ணுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள்.